ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இப்போ டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடுச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதனால் டிசேபிள் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். சஸ்பெண்ட் ஆகிற டைமில் வந்து நீங்கள் டைரக்ட் அப்பீல் பட்டன் கீழே காட்டும். ஸோ அந்த டைரக்ட் அப்பீல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டைரக்ட் அப்பீல் பண்ணிடுவீங்க. செல்ஃபி வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணாலுமே கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகாது. அதுக்கு பதிலாக அடுத்த ஸ்டெப் டிசேபிள் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டிசேபிளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவில். ஓகேவா? ஸோ அந்த ட்ரிக்கை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக 10 12 13 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு தானே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் இருக்க ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் அனதர் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மை செல்ஃபு, அதுக்கப்புறமா காண்டாக்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் கோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடுக்கான பாக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி இப்போ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ரீன் டிக் வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து என்ன அப்படின்னா அவங்க சஸ்பெண்ட் ஆன ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட, அதாவது டிசேபிள் ஆன ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லிங்கை வந்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதோட லிங்கை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு லிங்கை கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் காலத்தில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நெய்மை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட நெய்மை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, அதாவது உங்களோட காண்டாக்ட் இமெயில் ஐடி. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்கணும்னு. ஸோ இப்போ பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து நீங்கள் அந்த டிசேபிள் ஆன ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லிங்கோ இல்லைனா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட ஃபோட்டோ இல்லைனா ரீல்ஸோட லிங்க் இருந்ததுனாலும் ஓகே, ஏதாச்சும் ஒரு லிங்கை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் டிக்ளரேஷனை வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட நேமை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் தேங்க்யூ பட்டன் வந்துச்சு. நியூ ரிக்வெஸ்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும், நிறைய லிங்க் எல்லாம் வச்சு. ஸோ இது அக்னாலஜ்மெண்ட் தான். உங்களுக்கு 10 to 14 டேஸில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.